தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 16/10/2025 வியாழக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 5:02 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எந்த கிரகத்தின் மூலம் எந்த மாதிரியான பலனை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சி கிரகங்களுடைய சுழற்சி அப்படிங்கிறதுனால தான் ஜோதிடத்தில் அதிக நம்பிக்கை வந்துருச்சு. நேற்று வரைக்கும் ஒரு சிந்தனையில் இருப்பார், ஆனால் இன்றைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த சிந்தனையை மாற்றிக்குவார். உத்தியோகத்துக்கே போகணும்னு இருப்பார். திடீர்னு தொழிலே செஞ்சிடலாமே, ஒரு நல்ல வாய்ப்பு வருதே அப்படின்னு சொல்லி மாறுவார். அப்போ ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தொழில் ஸ்தானாதிபதியினுடைய திசை நடக்கும். 10ல் குரு வந்தால் பதவி மாறுங்கிறாங்க. இந்த குரு பயிற்சியும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போஸ்ட் மாறுனுச்சு, பதவிகள்லாம் மாறுனுச்சு. அது அனுபவத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில் இப்போ தகப்பனாருக்கு ஏதாவது குறை இருக்குது அல்லது முடியலை அல்லது அவரை பார்த்து அவருக்கு தொழில் நல்லா இருக்குமா அப்படிலாம் பார்க்கணும்னா சூரிய பலத்தை நீங்கள் வச்சு பார்க்கணும். தந்தை என்றால் சூரியனை பார்க்க வேண்டும், தாய் என்றால் சந்திரனை நோக்க வேண்டும். சந்திரன் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா தாயினுடைய ஒத்துழைப்பு நன்றாக கிடைக்கும். விந்தை மிகு வித்தையனில் புதனை பார்ப்பீர். நல்ல கல்வி கற்கணும், நல்ல கலைத்துறையில் ஷைன் பண்ணணும்னா புதன் நமக்கு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். வீடு இடம் பூமியனில் செவ்வாய் தானே. வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், மனை கட்டணும், குடியேறணும், கட்டிய விட பழுது பார்க்கணும்னா செவ்வாய் பலம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சந்ததியை குரு உரைக்கும். குரு தான் பிள்ளைகளை பற்றி சொல்லும். குரு ஒரு ஜாதகத்தில் புத்திர ஸ்தானத்தை பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக பிள்ளை உண்டு அப்படிம்பாங்க. ஆகையினாலே சந்ததியை குரு உரைக்கும். சுக்கிரன் தான் தக்க துணை யார் என்று எடுத்துரைக்கும். சுக்கிரன் களத்திரக்காரகன் அப்படிங்கிறது. ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் நல்ல வாழ்க்கை துணை நமக்கு அமையுமா. எடுத்துரைக்கும். உதித்தோர்க்கு ஆயுள் பலம் எடுத்துரைக்க. இந்த உலகத்தில் உதித்தவர்களுக்கு ஆயுள் பலம் பார்க்க வேண்டும் என்றால் வன்னி மரம் பெற்ற சனி பார்க்கலாமே. வன்னி சமித்தாக கொண்ட சனி இருக்கு இல்லையா, அந்த சனி பகவான் தான் ஆயுள் காரகன் அப்படிங்கிறது. ஆயுள் காரகன் சனிங்கிறதுனால தான் அது உச்சம் பெறக்கூடியது துலாம் ராசி. ஆனால் சனி ஈஸ்வரன் என்று சொல்கிறோம். அது அந்த அளவுக்கு அது நியாயவான் நேர்மையானவர் அப்படிங்கிறதுனால தான் துலாம் என்ற இடத்திலே அது உச்சம் பெறாது. துலாம்ங்கிறது திராசு எப்படி நடுநிலையோடு இருக்கோ அதே மாதிரி இந்த சனி பகவானும் நடுநிலையோடு பலன்களை கொடுப்பாராம். ஆக இப்படி நமக்கு நம்முடைய ஜாதக ரீதியாக தந்தை பற்றி அறிந்து கொள்ள சூரியன், தாய் பற்றி அறிந்து கொள்ள சந்திரன், சகோதரர் பற்றி அறிந்து கொள்ளவும் மற்றும் வீடு இடம் பற்றி அறிந்து கொள்ள செவ்வாய், வித்தைக்கு புதன், அப்படி ஒவ்வொருவருக்கும் என்னென்ன இந்த கிரகங்களை வைத்து அடிப்படையாக வைத்து நம் வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன்னால் இவைகள் ரீதியாக எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்தில் புதனோடு இணைந்திருக்கிறார். சகாய ஸ்தானாதிபதியோடு இருப்பதனாலே இன்று நல்ல நாள், வெற்றிகரமான நாள். புதிய பாதை உங்களுக்கு புலப்படும். திறமை மிக்கவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பொன் பொருள்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்கள் வெற்றிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒருவர் உங்கள் வீடு தேடி வரலாம். அதே நேரத்தில் 4ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு வருமானம் இருமடங்காக உயர்கின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணை புரியும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கு காசு பணப்புழக்கம் அதிகரிக்கின்ற நாள். கை நிறைய உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் விதத்தில் தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் வரலாம். 2இல் குரு இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரும். அதே நேரத்தில் திருமண முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். நேற்று வரை நீங்கள் நினைத்திருந்த அந்த காரியம் முடிவடையவில்லையே என்ற காரியம் இன்று முடிவடைந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை வரவழைத்து கொடுக்க போகிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு மாலை 5:02 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள். எனவே பகல் முழுவதும் சந்திரன் இருப்பதனாலே குருச்சந்திர யோகம் இருக்கின்றது. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொலைபேசி வழி தகவல் தொழில் புரிவதற்கு உறுதுணையாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த நேரம் உங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் திடீரென வரப்போகின்றது. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு உங்களுக்கு கூட அதிகாரம் பொறுப்புகள் வரலாம். அதே நேரத்தில் 2இல் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். இன்று குருவாரம், எனவே குருவை கும்பிடுவது நல்லது.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:02க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் விரையாதிபதி வருகின்றார். காலை நேரத்திலேயே உங்களுக்கு மிக கலகலப்பாக இருக்கும். மாலை நேரத்தில் கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் விதம் அமையும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். பொது வாழ்விலே உங்களுக்கு புகழ் கூடும். ஜென்மத்தில் கேது இருப்பதால் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற சிந்தனை இன்று உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதை செயல்படுத்துவதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே சுக்கிரன் தனாதிபதி சுக்கிரன் ஆனால் நீச்சம் பெற்றிருக்கின்றார். பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ற பணம் வருமே தவிர திடீரென உங்களுக்கு பணம் வந்து கொண்டு இருக்கலாமே தவிர குறிப்பிட்ட அளவு உங்கள் கைகளில் புரளும். ஆனால் அதே நேரம் மிதமிஞ்சிய பொருளாதாரமாக இருக்காது. விரையாதிபதி சூரியனும் இருக்கின்றார். திடீரென விரயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. அரசியல் களத்தில் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் அல்லது பத்திரப்பதிவில் தடையாக இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அது சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவில் வெற்றி கிடைக்கலாம். அதே நேரத்தில் இன்று உங்களுக்கு 11ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். 7க்கு 11 இருப்பதனாலே வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய யோகமும் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு இருக்கின்றார். ராசியிலேயே தனாதிபதி செவ்வாய் விரையாதிபதி புதன். தனவரவும் உண்டு, விரயமும் உண்டு. எனவே சேமிக்க இயலாது. அதே நேரத்தில் நீங்கள் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவு பொருளாதாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆரோக்கிய தொல்லை அகலும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். உங்களுக்கு வருமானம் உயர்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. பாராட்டும் புகழும் கூடும். பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் அளவு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. 12லே செவ்வாய் இருப்பதால் பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் விதம் அமையும். புதிய வாகன யோகம் கூட உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். மாலை 5:03 வரை சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் இன்றைக்கு மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உறவினர் பகை கூட உங்களுக்கு உருவாகலாம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். வாகனங்களாலும் தொல்லை உண்டு. தன்னுடன் பணிபுரியும் நண்பர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:03க்கு மேல் சந்திராஷ்டமம். பகல் நேரம் நன்றாகவே இருக்கின்றது. எந்த முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் மாலை நேரம் 5:03க்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் வரலாம். நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். விரயங்கள் சமாளிக்க முடியாத அளவு கூட வரலாம். ஒரு சிலர் கைமாற்று வாங்கும் சூழல் கூட வரலாம். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி கொஞ்சம் வக்கர இயக்கத்தில் இருப்பதனாலே உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். சிறு தொல்லை வந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறதே என்று நினைத்தவர்கள் அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகளை ஆர்வம் காட்டுவீர்கள். வரும் அழைப்புகளை அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் கூட உருவாகலாம். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். ராசிநாதனை ராசியை பார்த்தால் அந்த ராசிக்கு எந்த தோஷமும் இல்லை என்பார்கள். எனவே உங்களுக்கு வளர்ச்சி கூடும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். முயற்சிகள் கைகூடும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கொண்டு கிளை தொழிலை தொடங்கும் வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதுவரை வரவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய சூழல் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.